இன்றைய ஆன்மீக தகவல். வேதங்கள் என்பவை நம்முடைய சனாதன தர்மத்திலே ஒரு அற்புதமான பொக்கிஷங்கள். இந்த வேதங்களை பற்றி எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கங்களை எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். தெய்வத்தின் குரலிலே மகா பெரியவர் காஞ்சி சுவாமிகள் அவர்கள் தெய்வத்தின் குரல் நூலிலே காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் வேதத்தின் நிறைய உட்பொருட்களை பற்றியெல்லாம் அழகாக எழுதியிருக்கின்றார். அதாவது வேதத்தை படிக்காதவர்களுக்கு கூட புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான நுணுக்கங்களோடு அதனை எழுதியிருக்கின்றார். அதாவது வேதத்தை படிக்காதவர்கள் கூட, சமஸ்கிருதம் தெரியாதவர்களுக்கு கூட வேதத்தினுடைய உட்பொருட்கள் புரிகின்ற வகையிலே தன்னுடைய தெய்வத்தின் குரல் நூலிலே அவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதிலே ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அதாவது மகா பெரியவர் அவர்கள் சொல்கின்றார், ஹொரைசன் என்பார்களே, அதாவது தொடுவானம். இங்கே இருந்து பார்த்தால் ஆகாசமும் பூமியும் அந்த இடத்திலே சேருவது போல இருக்கும். அங்கே ஒரு பனைமரம் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பனைமரத்தடிக்கு போனால் பூமியும் வானமும் சேர்கின்ற இடத்தை பிடித்து விடலாம் என்று இங்கே இருந்து பார்க்கின்ற போது நமக்கு தோன்றும். ஆனால் அருகே செல்ல செல்ல அது பொய் என்பது தெரியும். அதாவது தொடுவானமும் அங்கிருந்து வெகு தூரத்துக்கு அப்பால் போய்விட்டது போல் தெரியும். நாம் போக போக அது புரிந்து கொண்டே அதுபோல் சென்று கொண்டே இருக்கும். அதுவும் போய்கொண்டே இருக்கும், நாமும் போய்கொண்டே இருப்போம். ஆனால் தொடுவானத்தை நாம் பிடிக்க முடியாது. அதை பிடிக்க முயற்சி செய்யலாம் என்று நினைப்பது பேதமை. நாம் போய்கொண்டே இருந்தால் அதை பிடிக்க முடியுமா? இந்த பனைமரத்துக்கு வெகு தூரத்திலே இருந்து பார்க்கும்போது இந்த இடத்தில்தான் தொடுவானம் இருப்பது போல் இருந்தது. இந்த இடத்திற்கு வந்தவுடன் அது நம்மை விட்டு இன்னும் வெகு தூரத்துக்கு போய்விட்டது போல் ஒரு பிரமை தோன்றும். ஆகவே அது எங்கே இருக்கின்றது? நீ இருக்கின்ற இடத்தில்தான் இருக்கின்றது. நீ இருக்கின்ற இடம்தான் அது. அப்படி அது என்று சொல்லப்படுகின்ற வெகு தூரத்திலே இருக்கின்ற சுவாமி உன்கிட்டேயே, அதாவது உன் உள்ளேயே இருக்கின்றார். நீயே அதுதான் என்று வேதம் நமக்கு உணர்த்துகின்றது. இறைவனை நாம் எங்கெங்கோ கோவிலிலே சென்று வழிபட தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இறைவனை ஆலயத்துக்கு சென்று வழிபடும் போது நமக்குள்ளே மனதில் ஒரு தெளிவு உண்டாகின்றது, வாஸ்தவம். ஆனால் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று சொன்னார்களே சித்த புருஷர்கள். அவர்கள் எப்படி? அவர்கள் அந்த நிலையை அடைந்து விட்டார்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று சொன்ன சித்த புருஷர்கள் அந்த நிலையை எட்டிவிட்டார்கள். அந்த நிலையை எட்டிவிட்டவர்களுக்கு உருவ வழிபாடு என்பது தேவையில்லை. கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தேவையில்லை. காஞ்சி மகா சுவாமிகள் கூட இந்தியா முழுவதும் சுற்றி கால்நடையாகவே சென்று கோவில்களுக்கு எல்லாம் சென்றார் என்றால் கோவிலுக்கு செல்வது அவருக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவரே தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், அவரே ஒரு பரபிரம்மம். அந்த சிவபெருமான் தான், அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம்தான் இங்கே பூலோகத்திலே நம்மிடையே காஞ்சி மகா சுவாமிகளாக நம்மோடு நடமாடியது. ஆனால் அவருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். அவர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி அல்லவா? நமக்கெல்லாம் இறைவன் என்ற தத்துவத்தை உணர்த்த வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அவர் கோவிலாக சென்றார். அதாவது அவர்களெல்லாம் நமக்கு காலம் காலமாய் உணர்த்த நினைத்தது என்னவென்றால், நீயே அது, தத்துவமசி. தத்துவமசி என்ற மகா வாக்கியம் இதைத்தான் வேதம் உணர்த்துகின்றது. இறைவன் உனக்குள்ளேயே இருக்கின்றான். அந்த இறைவனை உள்ளார நீ தேடு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை என்று பாடி வைத்தார். இங்கே தத்தின் தன்மை என்பது அர்த்தமில்லை. துவம் என்பதற்கு இரண்டு அர்த்தம் உண்டு. தன்மை என்பது ஒன்று, நீ என்பது இன்னொரு அர்த்தம். தத் துவம் அசி என்னும்போது தத் அது, துவம் நீ, அசி இருக்கின்றாய் என்று அர்த்தம். தவம் என்பதற்கு இருக்கும் இரண்டு அர்த்தங்களை வைத்து ஆச்சாரியால் கூட சௌந்தரிய லகரியிலே ஸ்லேடையாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கின்றார் மிக அழகாக. தத்துவம் என்ற இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்துதான் தத்துவம் என்ற வழக்கிலே வந்திருக்கின்றது. ஒரே சத்தியமான பரமாத்மாவின் தன்மையை தெரிவிக்கின்ற வார்த்தையை கொண்டே
எந்த சத்தியமான முடிவுக்கும் தத்துவம் என்று பெயர் என்று சொல்கின்றோம். நான் நான் என்று எதை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதுதான், அந்த அறிவுதான் சுவாமி. அந்த பிரகாசம் உன்னிடத்திலே இல்லை என்றால் உன்னால் சுவாமி என்ற ஒன்றை நினைக்கவே முடியாது. இதைத்தான் அன்றைக்கு சொல்லி வைத்தார் அப்பர் பெருமான், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று. அப்படி நினைக்கின்ற அறிவுக்கு மூல வஸ்து வெகு தூரத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற அது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயே, அந்த தத்தும் நீயும் ஒன்றுதானப்பா, இதுதான் வேதத்தின் முடிவிலே சொல்வது என்று நமக்கு தெய்வத்தின் குரல் நூலிலே மிக அழகாக இந்த தத்துவமசி என்பதற்கும் வேதம் என்ன சொல்கின்றது என்பதற்கும் தெய்வத்தின் குரல் நூலிலே மகா பெரியவர் நமக்கெல்லாம் மிக அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த தெய்வத்தின் குரல் நூலை அவ்வப்போது எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு பல அந்த சந்தேகங்களுக்கான பதில்கள் நமக்கு அந்த நூலிலே கிடைக்கும். ஆகவே நேரம் இருக்கும் போதெல்லாம் இது போன்ற சத்நூல்களை எடுத்து படித்து அதனுடைய ஆன்மீகம் என்பதனுடைய உள்ளார்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு விட்டால் நாம் கோவிலுக்கு செல்வது, தீபம் ஏற்றுவது, கற்பூரம் ஏற்றுவது, தேங்காய் உடைப்பது என எல்லாவற்றிற்குமான அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு அந்த வழிபாடுகளை செய்யும்போது நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவுதான் ஆன்மீகம். ஆகவே தெளிவான ஆன்மீகத்தை நாடி இந்த புத்தாண்டிலிருந்து அடியெடுத்து வைப்போம். விஸ்வாவசு வருடத்திலே ஒரு தெளிவான ஆன்மீகத்தை நாம் அடைவோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.